உலக அரசியல் இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுதுங்கிறதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நாம அடிக்கடி கேள்விப்படுற பிரிக்ஸ் கூட்டமைப்புல இப்போ ஒரு முக்கியமான நாடு சேர்றதுக்கு விண்ணப்பம் போட்டிருக்கு. அது வேற எந்த நாடும் இல்ல, பாலஸ்தீனம். உலக அரசியல்ல குறிப்பா மத்திய கிழக்கு பகுதியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், சீனா இதுக்கு என்ன சொல்லி இருக்கு, வாங்க விரிவா பார்க்கலாம். முதல்ல பிரிக்ஸ்னா என்னன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் சேர்ந்த ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதார கூட்டமைப்பு தான் இது. இப்போ இதுல எகிப்து, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், எத்தியோப்பியா, இந்தோனேஷியான்னு புதுசா பல நாடுகளும் இணைஞ்சிருக்காங்க. இதனால இந்த கூட்டமைப்போட செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த சூழ்நிலையில தான் பாலஸ்தீனம் நாங்களும் பிரிக்ஸ்ல சேர்றோம்னு அதிகாரப்பூர்வமா விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க. ரஷ்யாவுக்கான பாலஸ்தீன தூதர் அப்தல் ஹபீஸ் நோபால் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்காரு. அவர் சொல்லும்போது, ஆமா, நாங்க விண்ணப்பம் கொடுத்திருக்கோம், ஆனா எங்களுக்கு இன்னும் எந்த பதிலும் வரல. ஒருவேளை முழு உறுப்பினரா சேர்றதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கலாம், அது வரைக்கும் எங்களை ஒரு விருந்தினர் நாடாகவாது அழைப்பாங்கன்னு நம்புகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, பாலஸ்தீனம் கேட்டதற்கு மற்ற நாடுகள் என்ன சொன்னாங்க? இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது சீனாவோட பதிலத்தான். சீன வெளியுறவு அமைச்சகத்துக்கிட்ட பத்திரிகையாளர் கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் ரொம்ப முக்கியமானது. ஒரே மாதிரி சிந்திக்கிற நண்பர்களை பிரிக்ஸ் கூட்டமைப்புல சேர்க்க நாங்க எப்பவுமே தயாராக இருக்கோம். உலகத்தை இன்னும் நியாயமான சமமான இடமா மாத்துறதுக்கு எல்லோரும் சேர்ந்து உழைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது மூலமா பாலஸ்தீனத்தை உள்ளே கொண்டு வர சீனா ஆர்வமா இருக்குதுன்னு நல்லாவே தெரியுது. இது ஏன் இப்போ திடீர்னு நடக்குதுன்னா, சமீப வாரங்களா கனடா, ஆஸ்திரேலியா, போர்ச்சுகல், இங்கிலாந்து மாதிரியான பல நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடா அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த சர்வதேச ஆதரவு தான் பிரிக்ஸ் மாதிரியான ஒரு பெரிய கூட்டமைப்புல சேர்றதுக்கு பாலஸ்தீனத்திற்கு தைரியத்தை கொடுத்திருக்கு. இந்த நகர்வு இஸ்ரேலுக்கு ஒரு விதமான அரசியல் நெருக்கடியை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கிற பல நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிற நாடுகள். மொத்தத்துல பாலஸ்தீனத்தோட இந்த முயற்சி உலக அரசியல் இனிமேல் ஒரு சில நாடுகளோட கட்டுப்பாட்டுல மட்டுமே இருக்காதுங்கிறத தெளிவா காட்டுது. இந்தியா இந்த விஷயத்துல என்ன நிலைப்பாட்டுல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.